வெல்கம் டு ஆத்யம் சினிமாஸ். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். 2026 ரிலீஸ் ஆன சென்ட் ஹெல்ப் அப்படின்ற படத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னதான் ஒரு எம்ப்ளாயி ஆபீஸ்ல உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும் அது ஆணோ பெண்ணோ நிறைய நேரங்கள்ல சரியான நேரத்தில் அவங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்படாமல் நிராகரிக்கப்படுது. ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், கெரியர் growth இது போன்ற விஷயங்கள் நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் கடைசி முடிவு என்னவோ நம்மளோட மேனேஜ்மெண்ட் கையில தான் இருக்கு. சுருக்கமா சொல்லணும், நம்மளோட பாஸ் கையில தான் இருக்கு. நம்ம படத்தோட ஹீரோயினும் அப்படித்தான். அந்த கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக அவங்க ரொம்ப வருஷங்கள் ரொம்ப கடுமையா முழு மூச்சா உழைச்சிருக்காங்க. இவங்களை தவிர்த்து வேற யாருக்கு ப்ரமோஷன் கொடுத்துட முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட திறமையும் உழைப்பையும் காமிச்சிருக்காங்க கம்பெனிக்கு. அவங்களும் அவங்க வாழ்க்கையோட முக்கியமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி இருக்கும் போது மேனேஜ்மெண்ட் மாறுது. அந்த கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்த முதலாளிக்கு அப்புறம் அவங்களோட பையன் அந்த கம்பெனி தலைமை இருக்கிறாரு. அந்த பையனுக்கு இந்த அம்மாவை சுத்தமா பிடிக்கல. அவங்க நிராகரிக்கப்படுறாங்க, ப்ரமோஷன் கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஆக்சிடென்ட்னால தன்னை பிடிக்காத அந்த முதலாளியோட ஹீரோயின் ஒரு தீவுல தனியா மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்றதா மீதி கதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க பாருங்க ட்விஸ்ட். யாருமே எதிர்பார்க்காத அருமையான ட்விஸ்ட். படத்தோட தொடக்கத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு சீனும் கோர்வையா இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து தான் கிளைமேக்ஸ்ல ஒரு முடிவுக்கு வரும். இந்த படத்தோட தொடக்கத்துல யாரு ஹீரோ யாரு வில்லன்ற மாதிரி நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஆனா டோட்டலா கிளைமேக்ஸ்ல எல்லாமே மாறிடும். அதை நான் வியூவர்ஸ் ஆன உங்களோட வியூகத்துக்கே விட்டுறேன். இந்த கதையில லிண்டா செஞ்சது சரியா தப்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. மார்னிங்கே ஆபீஸுக்கு டைமுக்கு வந்து தன்னோட வேலைகள் எல்லாம் சுறுசுறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்க போகுது. இந்த அம்மா மாங்குன்னு வார கணக்கா உட்காந்து வேலை செஞ்சு ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கூட அதே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற இன்னொரு ஆளு இவங்க கிட்ட வந்து அந்த ப்ராஜெக்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். லிண்டா, அதெல்லாம் நான் போன வாரமே ரெடி பண்ணி வச்சிட்டேன், மீட்டிங்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுங்க, இந்த ரிப்போர்ட்ல நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை வாங்கி பார்ப்பான். வாங்கி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஓகே நான் பாஸுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிறேன், நீங்க போய் மத்த வேலையை பாருங்கன்னு சொல்லுவான். அவங்க இல்ல நானும் மீட்டிங்ல இருக்கணும்னு சொன்னாங்க, இதுக்காக நான் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கேன், அதுல ஏதாவது சந்தேகம்னா கூட என்னால தெளிவுபடுத்த முடியும்னு சொல்லுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ரிப்போர்ட்ல உங்களோட பேர் தான் போட்டிருக்கு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிடுவான். இவங்களுக்கு வேற வழி இல்லாம மறுக்க முடியாம ஓகேன்னு சம்மதிக்கிறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் அவங்க மீட்டிங் ரூமையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆள் போகும்போது அவங்களோட ரிப்போர்ட்ல ஒட்டி இருந்த அவங்களோட பேரை கிழிச்சு போட்டு போயிடுவான். அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிடும். அதை கூட அவங்க ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு தான் போறாங்க. அன்னைக்கு அப்படியே போகுது. மறுநாள் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க வீட்டில இருந்து. வீட்டில் இவங்களுக்கு துணையா ஒரு கிளியை வளர்க்குறாங்க. அந்த கிளி கிட்ட தான் இவங்க ஆஃபீஸில் நடந்தது சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் புலம்பி தள்ளுறாங்க. எப்படியோ ஆஃபீஸில் தனக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்க போறதாகவும் அதுக்கப்புறம் நம்ம பெரிய வீட்டுக்கு போயிடலாம், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும், இன்னும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிலாம் அந்த கிளி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சுன்னு வேக வேகமாக ஆஃபீஸுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாதனால அவங்க கொண்டு வந்த சாண்ட்விச் ஆஃபீஸில் டெஸ்க்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஆஃபீஸ்க்கு ஒரு புது ஆள் வராரு. அவர் ஒரு சீனியர் எம்ப்ளாயி கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவர் தான் நம்ம கம்பெனி நியூ பிரசிடென்ட் மிஸ்டர் பிரஸ்டன். இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் இவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவரை பார்த்த உடனே லிண்டா வேக வேகமா தான் சாப்பிட்டுட்டு இருந்த சாண்ட்விச் டெஸ்க்ல வச்சுட்டு வாயை தொடச்சிக்கிட்டு அவரை போய் மீட் பண்றாங்க. என்ன ஆச்சுன்னா அவசரத்துல அவங்க சரியா வாயை தொடக்காம விட்டுடுவாங்க. புதுசா அந்த விபி கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பேசுறாங்க. ஆக்சுவலா சில பேருக்கு சில குணங்கள் பிடிக்காதுல்ல. பேருக்கு நெகம் அழுக்கா இருந்தா பிடிக்காது, சில பேர் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணாம ரொம்ப கசங்கி போட்டுட்டு வந்தா பிடிக்காது, சில பேருக்கு ப்ராப்பரா ஷேவ் பண்ணி அவங்கள ஒழுங்கா க்ரூம் பண்ணி வச்சுக்கலாம் பாக்குறவங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி ஒரு கேரக்டர் இந்த நியூ பிரசிடென்ட்டும். லிண்டா வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க பேசுறதை விட அவங்க வாய் ஓரத்துல ஒட்டி இருக்க அந்த சாண்ட்விச்சோட மிச்சம் தான் அவருக்கு தெரியும். இதை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் ஆகுது. லிண்டா பிரஸ்டன் கிட்ட நல்லா தான் பேசுறாங்க. ஆனா பிரஸ்டனுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு சரியா வாயை துடைக்காம வந்து பிரஸ்டன் கிட்ட பேசுனது அவருக்கு பிடிக்கல. லிண்டா இந்த கம்பெனியில் ரொம்ப வருஷம் வேலை செஞ்சிருந்தாலும் கம்பெனியை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் பிரஸ்டன் கிட்ட அவங்க ரொம்ப சகஜமா சாதாரணமா பேசுறதும் லிண்டா தனக்கு அனுபவம் இல்லாதனால மரியாதை குறைவா நடத்துறாங்களோன்னு அவருக்கு தோணும். லிண்டாவை பத்தின ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பேட் இம்ப்ரெஷன் ஆயிடுது பிரஸ்டனுக்கு. லிண்டா கிட்ட பேசி முடிச்சுட்டு பிரஸ்டன் அவரோட ரூமுக்கு போய் ஆபீஸோட மத்த விஷயங்கள்லாம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறார் தன்னோட செக்ரட்டரி கிட்ட. அப்பதான் தன்னோட கையை பாக்குறாரு. தன்னோட கையில ஏதோ ஒட்டி இருக்கு. ஆக்சுவலா பிரஸ்டன் லிண்டா கிட்ட பேசிட்டு கை கொடுத்துட்டு வருவார்ல, லிண்டா கையில இருந்த சாண்ட்விச்சோட துண்டு பிரஸ்டன் கையில ஒட்டி இருக்கு போல இருக்கு. இப்ப செக்ரட்டரி கிட்ட தன்னோட கையை நீட்டி இது என்னன்னு மோந்து பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. செக்ரட்டரி மோந்து பார்த்துட்டு இதுல டூனா ஃபிஷோட வாசனை வருது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிரஸ்டனும் பியூர் வெஜிடேரியன். இதை கேட்டனா அவனுக்கு இன்னும் பயங்கர எரிச்சல் ஆகுது. கையெல்லாம் ஹேண்ட் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிட்டு இப்ப லிண்டாவை பத்தி செக்ரட்டரி கிட்ட விசாரிக்கிறான். செக்ரட்டரி லிண்டாவை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாரு. அவங்க நல்ல எம்ப்ளாயி, ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறாங்க, பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், கம்பெனியை பத்தின எல்லா விஷயமும் அவங்களுக்கு
உங்களுக்கு தெரியும். உங்க ஃபாதர் லிண்டாவுக்கு இந்த வருஷம் ப்ரொமோஷன் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எந்த எம்ப்ளாய்க்கும் கொடுக்காத அளவுக்கு நல்ல சேலரி ஹைக்கா கொடுக்கணும் அவங்களுக்குன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாத்துக்கும் அவங்க தகுதியானவங்க தான் சொல்றாரு. ஆனா பிரஸ்டன் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ப்ரொமோஷனை டொனோவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு செக்ரட்டரி கிட்ட. செக்ரட்டரி ஆக்சுவலா ப்ரொமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, உங்க ஃபாதரும் ஓகே சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாரு. ஆனா பிரஸ்டன் இனிமே எங்க அப்பா இங்க இருக்க போறது கிடையாது, நான் தான் இருக்க போறேன், நான் சொல்றதுதான் முடிவு, அதனால நான் சொன்ன மாதிரி டொனோவனுக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுத்துட்டு இவங்களை நம்மளோட சேட்டலைட் ஆஃபீஸ்க்கு மாத்திரு, எனக்கு அந்த பொம்பளைய பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்றான் பிரஸ்டன். பிரஸ்டன் செக்ரட்டரி கிட்ட நீங்க போயிட்டு டோனோவன் அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். டோனோவனும் பிரஸ்டனும் பயங்கரமா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க ரூம்ல. ஒரு பாஸ் எம்ப்ளாய் மாதிரி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் லிண்டா பாத்துட்டு இருக்காங்க. லிண்டா பக்கத்துல வேலை செய்யற தன்னோட கொலீக் கிட்ட பிரஸ்டனுக்கு ஏற்கனவே டோனோவனை தெரியுமா, ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ கோல்ஃப் கிளப்ல ஃப்ரெண்ட்ஸா, அது மட்டும் இல்லாம டோனோவனை விபியா ப்ரமோட் பண்ணிருக்காங்க, அந்த ப்ரமோஷன் லெட்டர் தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு லிண்டாக்கு பயங்கர அதிர்ச்சி. டோனோவனுக்கு ப்ரமோஷன்ன்றது லிண்டாவால ஜீரணிக்கவே முடியல, ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. தாங்க முடியாத ஆத்திரம், ஏமாற்றம், வருத்தம் எல்லாத்தோட சேர்த்து நேரா பிரஸ்டனோட ரூமுக்கு போய் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்றாங்க. பிரஸ்டன் இன்னொரு பொண்ணோட மீட்டிங்ல இருப்பாரு. லிண்டா கிட்ட நம்ம அப்புறமா மீட் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்பாரு. இல்ல இது அர்ஜென்ட், நான் உங்ககிட்ட இப்ப பேசியே ஆகணும் ப்ளீஸ் சொல்லி கேக்குறாங்க. பிரஸ்டனும் பேசிக்கிட்டு இருந்த லேடி அமிச்சிட்டு லிண்டாவை கூப்பிட்டு என்ன விஷயம் கேட்கறாரு. நான் கேட்டதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி பிரஸ்டன் கிட்ட கேக்குறாங்க. பிரஸ்டன் ப்ரமோஷன் தானே, ஆமா கரெக்ட் தான், டோனோவன் இந்த ஆபீஸ்ல சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது, நான் இந்த ஆபீஸ்ல 7 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எப்படி டோனோவனுக்கு கிடைச்சது, என்ன காரணம்னு சொல்லி கேட்பாங்க. ஓ இதான் பிரச்சனையா, கதவை சாத்திட்டு லிண்டா உட்கார வச்சு பேசுறான் பிரஸ்டன். இப்ப பிரஸ்டன் பேச ஆரம்பிக்கிறான். டோனோவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணோம், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நீங்க எல்லாத்துலயுமே டாப்ல தான் இருக்கீங்க. ஆனா அதெல்லாம் பேப்பர் அளவுல. அடுத்த ப்ரமோஷன் லெவல்ன்றது ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவல். எக்ஸிகியூட்டிவ் லெவல் பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய டீல் பிசினஸ் மீட்டிங்ல எல்லாம் என் கூட இருக்கணும், ரொம்ப பீப்புள் ஃப்ரெண்ட்லியா, அப்ரோச்சபிளா, எனக்கு தெரிஞ்ச ஆளா, என் கூடயே நிக்கிற ஆளா இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க திறமைக்கு இன்னொரு வேலை வச்சிருக்கேன், பேங்காக்ல இருக்கிற ஒரு கம்பெனியை நம்ம வாங்க போறோம், அந்த கம்பெனியோட மெர்ஜர் விஷயம் எல்லாத்தையுமே நீங்க தான் பாத்துக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு டோனோவனுக்கு நான் ப்ரமோஷன் கொடுத்த தப்புன்னு நிரூபிங்க, அப்ப நம்ம ப்ரமோஷனை பத்தி பேசலாம்னு சொல்றான். லிண்டாக்கு புரிஞ்சிருச்சு ப்ரமோஷன் கைவிட்டு போயிடுச்சு, இனி பேசி பிரயோஜனம் இல்லைன்ட்டு. இந்த மீட்டிங் நடந்துட்டே இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு தான் பிரஸ்டன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா. நிச்சயதார்த்தம் பண்ணி அந்த பொண்ணுக்கு மோதிரமும் போட்டிருப்பான். பிரஸ்டனோட ஃபியான்சிக்கு லிண்டாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். லிண்டாவே ஏற்கனவே தாங்க முடியாத வருத்தத்துல இருக்காங்க. அவங்க அந்த ரூமை விட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பிரஸ்டன் அதோட நிக்காம ஒரு படி மேல போய் உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது லிண்டா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாரு. லிண்டா என்ன என் மேல கம்ப்ளைண்டா, என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நீங்க டெஸ்க்லயே உட்காந்து சாப்பிடுறீங்களா, நான்வெஜ் எல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுறீங்களா, அந்த ஸ்மெல் எல்லாம் கேட்டு பக்கத்துல இருக்கவங்களால ஒர்க் பண்ண முடியல, அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்கன்னு சொல்றான். லிண்டா வேற வழி இல்லாம சரி நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்க இருந்து. லிண்டா பிரஸ்டனோட ரூமை விட்டு நேரா அவளோட டெஸ்க்கு வந்து அவளோட கார் கீயை எடுத்துக்கிட்டு ஆபீஸ் ரூமை விட்டு வெளியில வரா. வரும்போதே அழுதுறாத அழுதுறாத டோன்ட் கிரை அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டே வரா. கூட வேலை பார்க்குற கொல்லிகள்லாம் அவளையே பாக்குறாங்க. கார்ல வந்து உட்காந்து அழுதுகிட்டு தன்னை தானே ஆஸ்வாசப்படுத்தி தேத்திக்கிறாங்க. உன்னால முடியும், பிரஸ்டன் சொன்ன அந்த ப்ராஜெக்டை முடிச்சு ப்ரமோஷனை வாங்க முடியும், கண்டிப்பா நீ ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இங்க அப்படியே சீன் கட் ஆகுது. பிரஸ்டன் ஆல்ரெடி லிண்டா கிட்ட சொன்ன பேங்காக் ப்ராஜெக்ட்டுக்காக அவனுக்கு தேவையான முக்கியமான 4 ஆபீஸ் கொலீக்ஸை கூட்டிக்கிட்டு தனி ஃபிளைட்ல கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கான். பார்த்தா லிண்டாவும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வராங்க. பிரஸ்டன் நினைச்சா லிண்டா அந்த ப்ராஜெக்டை ஏத்துக்க மாட்டாங்க, வரமாட்டாங்கன்னு நினைச்சான். ஆனா லிண்டா எப்பவுமே பாசிட்டிவான மைண்டு. அவங்கள பார்த்தோன்னா 4 பேருக்குமே பயங்கரமான ஷாக். சரி வேற வழி இல்ல, வந்துட்டாங்க கூட்டிட்டு போவோம்னு சொல்லி கூட்டிட்டு போறானுங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி ஃபிளைட் கிளம்புது. லிண்டா ஃபிளைட்ல இருக்கிற டைமை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு லேப்டாப்ல அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லிண்டா உட்கார்ந்திருக்க சீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கேபின்ல தான் இவங்க 4 பேர் உட்கார்ந்திருப்பானுங்க. இன்ஸ்டாகிராம்ல தன்னோட அக்கௌண்ட்ல லிண்டா போஸ்ட் பண்ண வீடியோ எல்லாம் போட்டு காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. லிட்டரலா லிண்டாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இவங்க கலாய்க்கிற அளவுக்கு அவங்க என்ன போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு வருஷம் ஹாலிடேக்கும் அவங்க ஊர்ல நடக்கிற சர்வைவல் கேம்புக்கு அவங்க போய் அதுல கலந்துக்கிட்டு அதுல நடந்த விஷயங்களை தான் வீடியோவா எடுத்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அப்ப தெரியாது அவங்க கத்துக்கிட்ட இந்த விஷயம் தான் அவங்க உயிரையே காப்பாத்த போதுன்ட்டு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்க சத்தத்தை கேட்டு லிண்டா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க. பார்த்தா லேப்டாப்ல அவங்களோட வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்கள தான் கிண்டல் பண்ணி சிரிக்கிறானுங்கன்னு புரியுது. மனசை திடப்படுத்திக்கிட்டு தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு அழுகாம இருக்காங்க. அவங்களுக்கு அழுகையா வருது. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஃபிளைட் ஏதோ கோளாறு ஆகுது. அட்டெண்டர் உடனே வந்து அவங்க இடத்துல போய் உட்காருங்க, சீட் பெல்ட்டை போட்டுக்கங்கன்னு சொல்றாங்க. லிண்டா உடனே தன்னோட சீட் பெல்ட்டை மாட்டிக்கிறாங்க. பிரஸ்டன் ஆல்ரெடி சீட் பெல்ட் போட்டு தான் சீட்ல உட்கார்ந்திருக்கான். மத்த 3 பேரும் அதை பத்தி மதிக்காம சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, கலாய்ச்சிக்கிட்டு. திடீர்னு பார்த்தா ஃபிளைட் நல்ல தடுமாறி 3 பேரும் அங்கேயும் இங்கேயும் இடிச்சிட்டு கீழே விழறானுங்க. திடீர்னு ஃபிளைட்டோட நடுப்பகுதி உடைஞ்சு உள்ள இருந்த 2 பேர் அப்படியே இழுத்துக்கிட்டு போயிரும். டோனோவனை இழுத்துட்டு போகும்போது டக்குன்னு லிண்டாவோட காலை பிடிச்சுக்கிறான். என்ன காப்பாத்து லிண்டா, என்ன காப்பாத்து லிண்டான்னு எவ்வளவு கெஞ்சிரான், கதறான். ஆனா காத்து பயங்கரமா டோனோவனை இழுக்குது. லிண்டாவும் கையை கொடுத்து எவ்வளவு காப்பாத்த ட்ரை பண்றா. காத்து வேகமா இழுக்கனால ஒரு லெவலுக்கு மேல லிண்டாவால அவனை பிடிக்க முடியல. டோனோவனை விட்டுறா. இப்ப ஃபிளைட்ல லிண்டாவும் பிரஸ்டன் மட்டும் தான் இருக்காங்க. ஃபிளைட் கண்ட்ரோல இழந்து நிலத்தடு மாதிரி கடல்லே விழுது. ஃபிளைட்டுக்குள்ள வேகமா தண்ணி ஏற ஆரம்பிக்குது. லிண்டா எப்படியோ கஷ்டப்பட்டு சீட் பெல்ட்டை கழட்டி ஃபிளைட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. பிரஸ்டனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க ஃபிளைட் விழுந்ததுக்கு பக்கத்துல ஒரு தீவு இருக்கும்.
இருக்கும். அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப மறுநாள் காலையில பார்த்தா லிண்டாவோட பாடி ஏதோ ஒரு பீச்ல கரை ஒதுங்கி இருக்கு. செத்துட்டாங்களோன்னு நினைச்சா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கே புரியல இது எந்த இடம், எங்க வந்து மாட்டிக்கிட்டோன்ட்டு. சுத்தி முத்தி பாக்குறாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த பீச் ஓரமா நடந்து போய்கிட்டே இருக்காங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பாக்கலான்ட்டு. கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஒரு பாடி ஒதுங்கி இருக்கும். லிண்டா கிட்ட ஓடி போய் பார்த்தா அது பிரிஸ்டனோட பாடி தான். பயங்கரமா அடிபட்டு தலையில எல்லாம் ரத்தம் ஊத்துது. பிரிஸ்டன் மயக்கத்திலே தான் இருக்கான். இப்பதான் லிண்டாக்கு அவங்க சர்வைவல் கேம்ப்ல கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் உதவியாகுது. அந்த தீவுல கிடைக்கிற கட்டை, இலை, மரம் அதெல்லாம் வச்சு ஒரு டென்ட் மாதிரி, ஒரு கொட்டகை மாதிரி ஒண்ணு கட்டுறாங்க. அந்த கொட்டாயில பிரிஸ்டனை படுக்க வச்சுட்டு மழை பெய்யற மாதிரி இருக்கும். மழை தண்ணியை பிடிச்சி வைக்கிறது கொட்டாங்குச்சி எல்லாம் வச்சு ஒரு செட்டப் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்ப நைட்டு பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை நனையாம இருக்கிறதுக்கு அவங்களும் அந்த கொட்டகையில உட்காந்துக்கிறாங்க நைட் எல்லாம். இப்படியா அன்னைக்கு நாள் முடியுது. இப்ப மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிஸ்டனுக்கு லேசா மயக்கம் தெளிஞ்சு சுயநினைவுக்கு வரான். லிண்டா பழசெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காம அவனுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறா. பிரிஸ்டன் லிண்டா கிட்ட மத்தவங்க எல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்பான். யாருமே உயிர் பிழைக்கல, எல்லாருமே இறந்துட்டாங்க, நம்ம மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவா. பிரிஸ்டன் அழுகுறான். எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம இங்க வந்துன்னு சொல்லி கேட்பான். 1.5 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா லிண்டா. பிரிஸ்டன் ரெஸ்ட் எடுக்கிறான். இப்ப லிண்டா அங்க இருக்கிற மூங்கில், தேங்காய் நாறு இதெல்லாம் வச்சு நெருப்பு வர வைக்கிறா. சொந்தமா மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த நெருப்புல சூடு பண்ணி பிரஸ்டனுக்கு கொடுக்குறா. பிரஸ்டனுக்கு ஏற்கனவே மீன் பிடிக்காது. எனக்கு வேணான்னு எவ்வளவு தட்டி கழிக்கிறான். லிண்டா சாப்பிடலன்னா சுத்தமா சக்தி இல்லாம செத்து போயிடுவேன், உயிர் பிழைக்கிறதுக்கு வேற வழி இல்ல, இந்த தீவுல இதை விட்டா வேற எதுவும் கிடைக்காது, கிடைச்சதை சாப்பிட்டு நம்ம இங்க உயிர் வாழ வேண்டியதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேற வழி இல்லாம எப்படியோ பிரஸ்டனும் கொஞ்சம் சாப்பிடுறான். ஆனா அவனுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. இன்னைக்கு அப்படியே நேரம் போய் இருட்டிருது. மறுநாள் லிண்டா கடல்ல இருந்து சாப்பிடுறதுக்கு எதையோ பிடிச்சிட்டு வராங்க. சங்கு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஏதோ கொண்டு வராங்க. அவங்க அதை சமைக்கிறதுக்காக ரெடி பண்றதை பார்த்து பிரஸ்டன் இங்க இருந்து எப்படி போறது, ஏதாவது வழி கண்டுபிடிச்சியான்னு சொல்லி கேட்பான். நம்மளால எங்கேயும் போக முடியாது, நம்மள யாராவது வந்து காப்பாத்தினாதான் உண்டு, சுத்தி பார்த்தையில இதெல்லாம் பயங்கரமான தீவுகள், இங்க யாருமே கிடையாது, நம்ம பிளைன் கிராஷ் ஆன இடத்த கண்டுபிடிச்சு அங்க இருந்து யாராவது நம்மள தேடிட்டு வந்தாதான் உண்டு, அது வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கணும்னு சொல்லுவா லிண்டா. பிரிஸ்டன் ரொம்ப திமிரா பேசுறான். இப்ப நீ சுட்டு தர மீனை சாப்பிட்டு தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசுவான். இதை கேட்டு லிண்டாக்கு இன்னும் கோவம் வந்துருது. உனக்கு தெரியுமா நீ அங்க சாக கடந்த, உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து ஒரு ஆளா உட்கார வச்சு நானு என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணி நாம இங்க உயிர் பழிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா நீ அதை எதையுமே புரிஞ்சுக்காம ரொம்ப விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவா லிண்டா. பிரிஸ்டன் லிண்டாவை பார்த்து என்ன திமிரு இருந்தா நீ என்கிட்ட இப்படி பேசுவ, நான் உன் முதலாளி மறந்துடாத அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட லிண்டாக்கு செம்ம கோவம் வந்துரும். லிண்டா பிரிஸ்டன் கிட்ட எதுவுமே சொல்லாம அவளோட ஷூவு, ட்ரெஸ், அவ வேட்டையாடுறதுக்காக செஞ்சு வச்சிருந்த குச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பிரிஸ்டன் அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. பிரிஸ்டன் அப்போ கூட திமிரா நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் காதல வாங்காம லிண்டா போயிட்டே இருக்கா. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. பிரிஸ்டனுக்கு காலில் அடிபட்டனால எந்திரிச்சு நடக்கவும் முடியல. தண்ணி தாகம், பசி, பீச்சோட வாடை காத்து எல்லாம் அவனை வாட்டி வதைக்குது. நேரம் ஆக ஆக பிரிஸ்டனால தாக்கு பிடிக்க முடியல. கோவத்துல கத்துறான். நைட் ஆயிடுச்சு. கோச்சுக்கிட்டு போன லிண்டா சும்மா விளையாட்டுக்கு போனான்னு பார்த்தா சுத்தமா திரும்ப வரவே இல்ல. நைட்டு பீச்சில் அடிச்ச காத்துல லிண்டா கட்டி வச்சு இந்த கொட்டகை எல்லாம் உடைச்சு காத்துல பறந்துட்டு போயிடும். கிட்டத்தட்ட பிரிஸ்டனால ஒண்ணுமே பண்ண முடியாது. காலையில விடிஞ்சு மத்தியானம் ஆயிடுது. பிரிஸ்டனால முடியாம மொட்டை வெயில அப்படியே படுத்து கிடக்குறான். உண்மையை சொல்ல போனா அவனை விட்டு போய்கிட்டு இருக்கு. அப்பதான் லிண்டா எங்க இருந்தோ ஒரு மூங்கில உடைச்சு பாட்டை மாதிரி செஞ்சு அதுல தண்ணி எடுத்துக்கிட்டு வரா. பிரிஸ்டனுக்கு லிண்டாவை பார்த்தோன்னு உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. லிண்டா கிட்ட வந்து பிரிஸ்டன் செத்துட்டானான்னு பார்த்தா அவன் கண்முழிச்சு லிண்டா கிட்ட இருந்து தண்ணியை புடிங்கி குடிக்கிறான். அப்ப லிண்டா பிரிஸ்டன் கிட்ட நம்ம ஒன்னும் ஆபீஸ்ல இல்ல, நீ இங்க பாஸும் இல்ல, நான் உங்ககிட்ட வேலையும் செய்யல, அதை மறந்துடாதன்னு சொல்லுவா. பிரிஸ்டனுக்கு இப்பதான் புரியுது. அதுக்கப்புறம் லிண்டா பிரிஸ்டன் கூட தங்கிடுறா. தீ மூட்டுறதுக்கு தேவையான விறகு கட்டையெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு ஒரு குச்சியை ஈட்டி மாதிரி ஷார்ப்பா சீவி ரெடி பண்ணி வச்சுக்கிறா. பிரிஸ்டன் லிண்டா கிட்ட என்ன பண்ண போறேன்னு கேட்பான். நேத்து நான் காட்டுக்குள்ள போனப்ப காட்டு பண்ணியோட நடமாட்டத்தை பார்த்தேன். நமக்கு எப்ப உதவி வரும் தெரியாது, அது வரைக்கும் நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கு அந்த காட்டு பண்ணியை வேட்டையாடினாதான் முடியும்னு சொல்லுவா லிண்டா. லிண்டா எப்படியோ போராடி ஒரு வழியா ஒரு பண்ணியை வேட்டையாடி கொண்டு வரா. வேட்டையாடின பண்ணியை கொண்டு வந்து பிரிஸ்டன் கிட்ட காமிக்கிறா. பிரிஸ்டன் அதை பார்த்து பயந்துடுறான். அன்னைக்கு நைட் அதான் அவங்களுக்கு சாப்பாடு. மறுநாள் லிண்டா காட்டுக்குள்ள ஏதாவது பழங்களும் கிடைக்குமா சாப்பிடுறதுக்குன்னு, கிடைச்சா அதை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி காட்டுக்குள்ள போறா. அந்த காட்டுக்குள்ள ஒரு அருவி கொட்டிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்தா லிண்டாக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். அந்த அருவியில இறங்கி குளிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அவளுக்கு ஏதோ ஒரு மோட்டர் ஓடுற சவுண்டு கேட்கும். வேகமா அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அந்த பக்கம் ஓடுறா. ஓடி வந்து பார்த்தா அவ இருக்கிற தீவை ஒட்டின மாதிரி ஒரு போட்டு போய்கிட்டு இருக்கு. லிண்டா வேகமா ஓடி வந்து அவங்க கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லி கையாட்டுறா. ஆனா டக்குன்னு அவளுக்கு ஒரு யோசனை வருது. இப்ப வேண்டாம், கொஞ்சம் போகட்டும், இது சரியான நேரம் இல்லைன்னு நினைச்சுக்கிறா. உதவி கிடைச்சும் ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. அங்க இருந்து கிளம்பி லிண்டா கொண்டு வந்த பழம், தண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் பிரிஸ்டனுக்கு கொடுக்குறா. பிரிஸ்டன் நம்ம எவ்வளவு நாள் தான் இங்கே உட்கார்ந்து இருக்குது, நம்ம வந்து 2 வாரம் மேல ஆயிடுச்சு, இன்னுமா அவங்க நம்மளை கண்டுபிடிக்காம இருக்காங்க, எனக்கு இன்னும் சரியா படல, நம்ம ஏதாவது செஞ்சாகணும், நாம வேணா இங்க இருக்கிற மூங்கிலாம் வச்சு கட்டுமரம் மாதிரி செஞ்சு அது வழியா இந்த தீவுல தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லுவான். ஆனா லிண்டா சொல்றா அதெல்லாம் சரியான ஐடியா கிடையாது, அப்படி எல்லாம் தப்பிச்சு போக முடியாது இங்க இருந்து அப்படின்னு சொல்லுவா. 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. பிரிஸ்டன் சொல்றத லிண்டா சம்மதிக்க மாட்டா. லிண்டா சொல்றத பிரிஸ்டன் கேட்க மாட்டான். பிரிஸ்டன் அங்க இருந்து கோச்சிக்கிட்டு ஒரு தடி எடுத்து ஊனிக்கிட்டே நடந்து போறான். இன்னுமா அவன் திமிர் பேச்சு குறையல. பிரிஸ்டன் லிண்டாவை பார்த்து நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா, உன்னோட கம்பெனியோட முதலாளி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, முதலாளி சொன்னா வேலைக்காரங்க கேட்கணும், முதல்ல நான் சொல்றதை செய்யின்னு சொல்லுவான். லிண்டா அந்த கம்பெனி நீ உருவாக்குனது கிடையாது, உங்க அப்பா உருவாக்குனது, நீயா சொந்தமா என்ன பண்ணிருக்கன்னு சொல்லி கேட்பா. பிரிஸ்டன் நான் இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், இனிமே நீ வேலைக்கே தேவை கிடையாது எங்க கம்பெனிக்குன்னு சொல்லுவான். லிண்டா சிரிச்சுக்கிட்டு அது இருக்கட்டும், நீ எங்க போறன்னு சொல்லி கேட்பா. இங்க இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் வச்சு நானே தனியா எனக்கு ஒரு டென்ட் கட்டிக்கிறேன், இனிமே எனக்கு உன்னோட உதவி தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்டன் அங்க இருந்து திமிரா போறான். லிண்டா
கட்டியிருந்த கொட்டகைக்கு பக்கத்திலே ஒரு 20 அடி தள்ளி அவனும் அதே மாதிரி ஒரு செட்டப் உருவாக்குறான். லிண்டா அளவுக்கு முடியல, சும்மா சில தென்னை மட்டை எல்லாம் போட்டு நிழல் வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணி உட்கார்ந்துருக்கான். இப்ப பிரஸ்டனுக்கு அடுத்த பிரச்சனை சாப்பாடு. பிரஸ்டனுக்கு பசிக்கும் வைராகியத்துக்கும் சரியான போட்டி நடக்குது. இப்போ கடைசியில பசி தான் ஜெயிக்குது. தன்மானத்தை விட்டு பிரஸ்டன் லிண்டா கிட்ட போய் பேசுறான். பிரஸ்டன் பயங்கர பசியில இருக்கான். லிண்டாவை பிடிச்சிட்டு அந்த மீன் எல்லாம் ரெடி பண்ணி பழத்தெல்லாம் வச்சு சும்மா ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. லிண்டா இப்ப திமிரா, நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? என்னதான் வேலையை விட்டு தூக்கியாச்சுல, இனிமே நான் உங்க ஆபீஸ்ல எம்ப்ளாயி கிடையாது அப்படின்னு சொல்லுவா. பிரஸ்டன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, உன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி இல்லாம கம்பெனி நடக்குமா? நான் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பம்பறான். பிரஸ்டன் சாரி கேட்டன். லிண்டா எல்லாத்தையும் மறந்து மனிதாபிமானத்தோட அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறா. இப்ப பிரஸ்டன், எல்லா வேலையும் நீயே தனியா கஷ்டப்பட்டு செய்யற, என்னோட காலம் லேசா குணமாயிடுச்சு, இனிமே நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவான். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம், என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்பான். ஆனா லிண்டா பிரஸ்டனை பார்த்து, ஒன்னு புரிஞ்சுக்கோ, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீ என்ன மீறி ஒன்னும் பண்ண முடியாது, இங்க உனக்கு மேல நான் தான் இருக்கேன்னு சொல்லுவா. சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப பிரஸ்டன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், இந்த தீவுக்குள்ள அற்புதமான ஒரு இடம் இருக்கு, நான் உனக்கு காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. பிரஸ்டனை நடந்து ஒரு மலைக்கு மேல கொண்டு போறா. அந்த மலை ஏறி போற வழியில நிறைய பழங்கள் இருக்கும். பிரஸ்டன் அதெல்லாம் என்னன்னு கேட்பான். அதுக்கு லிண்டா, இதெல்லாம் பாக்குறதுக்கு சாப்பிட்ற பழங்கள் மாதிரியே இருக்கும், எல்லா பழமும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா இதுல சிலதெல்லாம் விஷம் இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதை பிச்சு கையில தேய்ச்சோம்னா ஸ்கின்ல ரியாக்ட் ஆகும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் விஷம்ட்டு, அந்த மாதிரி விஷமான காய்களை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. இவங்க நிக்கிற மலையில இருந்து தூரமா ஒரு மலையை காமிப்பா. அந்த இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது, அங்க நிறைய விஷ பூச்சிகள், செடிகள், ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்கு, அங்க போனா நம்ம உயிர் பிழைக்கிறதே கஷ்டம், செத்துருவோம் அப்படின்வா. பிரிஸ்டனும் ஓகே சொல்றான். லிண்டா, சரி வா நம்ம திரும்ப போலாம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப பிரிஸ்டன், ரொம்ப தூரம் நடந்து வந்தோம், எனக்கு கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு சொல்லுவான். சொல்லிட்டு பிரிஸ்டன் உட்காருவான். லிண்டாவும் சரி ஓகேன்னு சம்மதிப்பா. லிண்டா நின்னுட்டு இருக்கிறது ஒரு மலையோட முனையில. திடீர்னு அந்த முனை பாறை உடைஞ்சி லிண்டா சரிக்கு கீழே விழறா. டக்குன்னு ஏதோ மரத்தோட வேற பிடிச்சுக்கிறா. வேற விட்டானா கீழே விழுந்து சாக வேண்டியதான். ஆனா பிரிஸ்டன் எவ்வளவு கோவமா இருந்தாலும் லிண்டாவை கையை கொடுத்து காப்பாத்தி மேல கொண்டு வந்துடுறான். ஒரு வழியா 2 பேரும் எப்படியோ உயிர் பழிச்சு அவங்களோட கொட்டைக்கு வராங்க. இப்ப நைட் ஆயிருது. கிடைச்சதை வச்சு சாப்பிட்டுட்டு 2 பேரும் தீ மூட்டி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. லிண்டா பிரிஸ்டன் கிட்ட அவளோட உயிரை காப்பாத்துறதுக்கு நன்றி எல்லாம் சொல்றா. அதுக்கப்புறம் அவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளுக்கு 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆனதாகவும், புருஷன் பயங்கரமான குடிகாரன், எப்ப பார்த்தாலும் குடி போதையிலே இருப்பான். பிரிஸ்டன் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பான். கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஒரு நாள் வீட்டுல பயங்கரமா குடிச்சிட்டு எனக்கு பத்தல, நான் பாருக்கு போகணும்னு சொல்லி கார் கீயை கொடுக்க சொல்லி பயங்கரமா சண்டை போட்டாரு. அவர் போதையில இருக்கும் போது கார் ஓட்டிட்டு போன ஆபத்துன்றனால நான் எவ்வளவு சாவியை கொடுக்காம தடுத்தேன். ஆனா மனுஷன் கேட்கவே இல்ல. என்ன அன்னைக்கு அவர் பயங்கரமா போட்டு அடிச்சாரு. அந்த அடியிலேயே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நான் மயக்கமா இருக்கும் போது அவர் கார் கீயை எடுத்துட்டு போனாரு. திரும்ப வரவே இல்ல. ஆக்சிடென்டா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்ப பிரிஸ்டன் அவனோட கதையை சொல்றான். என்னோட அப்பா பயங்கரமான பிஸி பிசினஸ் மேன். அவரை நான் பார்த்ததே கிடையாது. எப்பவுமே வேலைன்னு இருப்பாரு. என் அப்பா மேல ஏற்பட்ட வெறுப்பு எல்லாத்தையும் எங்க அம்மா என் மேலதான் காமிச்சாங்க. எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. எனக்கு என்ன பொருள் கேட்டாலும் கிடைக்கும். ஆனா கூட அன்பு காட்டுறதுக்கு, பாசமா இருக்கிறதுக்கு யாருமே இல்ல. நான் ரொம்ப அதிகாரமும் வெறுப்பும் உள்ள சூழ்நிலையில வளர்ந்தேன். மேபி நான் இப்படி நடந்துக்கிறதுக்கு அது கூட ஒரு விதமான காரணமா இருக்கலாம். ஆனா இந்த கொஞ்ச நாள் என்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கா பேசுறான். 2 பேரும் ஒருத்தர் அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் அப்படியே போகுது. மறுநாள் அந்த தீவுல பயங்கரமான புயல் காத்து அடிக்குது. பயங்கரமா மழை பெய்யுது. அடிச்ச புயல் காத்துல அவங்களோட கொட்டகையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருது காத்துல. இனிமே பீச் கிட்ட இருந்தா சேஃப் இல்லன்ட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி ஒரு பாறை குகையில போய் தங்கிடுறாங்க. அன்னைக்கு அப்படியே போகுது. இப்ப மறுநாள் லிண்டாவும் பிரிஸ்டனும் நேத்து புயல்ல அவங்களோட கொட்டகையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுல, அதனால கொஞ்சம் மேடான பகுதியில இன்னொரு கொட்டகை கட்டுறாங்க. கொட்டகையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு 2 பேரும் சும்மா உட்காந்து சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது பிரிஸ்டன், இன்னைக்கு நான் சாப்பாடு ரெடி பண்றேன், டெய்லி நீ தானே செஞ்சு தர, இன்னைக்கு நான் பண்றேன்னு சொல்லுவான். லிண்டாவும் சம்மதிக்கிறா. பிரிஸ்டன் சொன்ன மாதிரி சாப்பாடெல்லாம் ரெடி பண்றான். அன்னைக்கு நைட் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. திடீர்னு பார்த்தா லிண்டாவுக்கு என்னமோ ஆகுது. ஏதோ ஒத்துக்காத சாப்பிட்ட மாதிரி அவளோட தொண்டையெல்லாம் இழுத்து பிடிச்சு வாயெல்லாம் நுர தள்ளி கீழே விழுந்துடுறா. பிரிஸ்டன் சிரிச்சுக்கிட்டே வேகமா ஓடி போய் அந்த காட்டுக்குள்ள இருந்து கட்டுமரம் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வரான். அவனோட பிளான் என்னன்னா, போன சீன்ல லிண்டா பிரிஸ்டனை மலைக்கு கூட்டிட்டு போய் ஒரு விஷம் உள்ள பழங்களை காமிப்பால, அந்த பழங்களை பிரிஸ்டன் பறிச்சுட்டு வந்திருப்பான் லிண்டாக்கு தெரியாம. அந்த விஷம் உள்ள பழங்களை லிண்டாக்கு தெரியாம அவளோட சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டான். அதை சாப்பிட்ட உடனே லிண்டாக்கு உடம்பெல்லாம் விஷம் பரவி உடம்பு முடியாம விழுந்துடுறா. ஆனா சாகல. அவ உயிர் போற அந்த நிலைமையில கூட பிரிஸ்டன் போகாத, இது தப்பான முடிவு, உன்னால அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நோன்னு கத்திக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா லிண்டா. பிரிஸ்டன் அந்த கட்டுமரத்தை கடல்ல இழுத்து போட்டு அதுல ஏறி தப்பிச்சு போக ட்ரை பண்றான். ஆனா அது நைட் டைம்ன்றனால கடல் பயங்கர கொந்தளிப்பா இருக்கு. ஒரே ஒரு அலை அடிக்கும், பிரிஸ்டனோட கட்டுமரம் சுக்கு நூறா நொறுங்கிரும், பீஸ் ஆயிடும். பிரிஸ்டன் தண்ணியில மாட்டிட்டு தவிப்பான். அப்படியே மயங்கி கரை ஒதுங்குறான். இப்ப லிண்டா தான் எப்படியோ அவனை முடியாம கரைக்கு வலிச்சு கொண்டு வந்து அவனை காப்பாத்துறா. அன்னைக்கு நைட்டு பிரிஸ்டனாலையும் தப்பிச்சு போக முடியல. லிண்டாக்கும் ஃபுட் பாய்சன் தான் ஆயிடுச்சு. அவ வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் உடம்பு சரியாயிடுச்சு. இப்ப மறுநாள் பிரிஸ்டன் மன்னிப்பு கேட்டு அவகிட்ட பயங்கரமா அழுகுறான். என்ன மன்னிச்சிரு, நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா லிண்டா நல்ல விதமா, அதெல்லாம் விடு, நீ அதெல்லாம் பத்தி எதுவும் நினைக்காத, நான் உன்னை எவ்வளவு நம்புனேன், நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமா பண்ணுவேன் நான் நினைச்சு பார்க்கல, அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவா. பேசிக்கிட்டே இருக்கும் போது ஸ்குவிட் ஃபிஷ் இருக்குல்ல, கடமான்னு சொல்லுவாங்க, அந்த வகையான கடல் உணவன் தீ மூடி சமைச்சுக்கிட்டு இருப்பா. அதை பிரிஸ்டனுக்கு சாப்பிட கொடுக்குறா. சாப்பிட ரொம்ப
ரொம்ப பசியா இருப்ப, காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லுவா. திடீர்னு பார்த்தா பிரஸ்டனுக்கு என்ன ஆகுது, வாயெல்லாம் ஒரு பக்கம் இழுக்குது, அவனால அசைய முடியல, அவனோட உடம்பையே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பதான் லிண்டா பிரஸ்டன் கையில இருக்கிற அந்த கனவா மீனை வாங்கி, உனக்கு இது என்னன்னு தெரியுமா, இந்த கனவா மீனோட தலையில நியூரோடாக்சின் ஒரு வேதிப்பொருள் இருக்கு, அதை சாப்பிட்டா அது மனுஷங்களோட நரம்பு மண்டலத்தை நேரா பாதிச்சு மொத்தமா செயலிழக்க செஞ்சிடும். உடம்புல உயிர் இருக்கும், பேச முடியாது, அசைய முடியாது, நடக்க முடியாது, மொத்தமா முடக்கி போட்டுடும். ஆனா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், அது உன்னோட உயிரை மட்டும் கொல்லாது, நீ உயிரோட தான் இருப்ப, சாக மாட்ட. ஆனா இப்ப இது என்னோட நேரம், நான் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கத்தி எடுத்துக்கிட்டு பிரஸ்டன் பக்கத்திலே வர லிண்டா பார்த்தா பிரஸ்டனை தான் கொலை பண்ண போறாளன்னு தோணும். லிண்டா பிரஸ்டன் கிட்ட வந்து, இங்க இதுதான் நிலைமை, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ என்னை தாண்டி இங்க இருந்து போகவே முடியாது, அதை புரிஞ்சு நடந்துக்க, நீ இங்க பாஸும் கிடையாது, நான் உங்ககிட்ட வேலை செய்யற ஆளும் கிடையாது, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்லி மிரட்டுறா. பிரஸ்டனால அசைய முடியல, இதெல்லாம் கேட்டு அவனோட கண்ணு கலங்குது. பிரஸ்டனால அசைய முடியாதனால உட்கார்ந்து இருக்க இடத்துல ஒரு எலி இருக்கும். லிண்டா அந்த எலியை குத்தி கொலை பண்ணி, நீ இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன்னா அடுத்து போறது எலியோட உயிரா இருக்காது, நீயா தான் இருப்பன்னு சொல்லி மிரட்டுறா. இப்ப மறுநாள் லிண்டா பிரஸ்டன் கிட்ட, நான் காட்டுக்குள்ள போய் பழங்கள்லாம் பறிச்சுக்கிட்டு வரேன், நீ கொட்டகையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ காட்டுக்குள்ள போறா. லிண்டா மாம்பழம் பறிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு போட் வர சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா பிரஸ்டன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவ ஒரு போட் எடுத்துக்கிட்டு போட்மேனோட பிரஸ்டனை தேடி வந்துட்டு இருக்கா. அவளுக்கு லிண்டாவை பார்த்தோன்னா பயங்கரமான சந்தோஷம். லிண்டா கிட்ட வந்து, லிண்டா நீ உயிர் பொழிச்சிட்டல, சந்தோஷம் எனக்கு, பிரஸ்டனுக்கு என்னாச்சு, பிரஸ்டன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கேப்பா. லிண்டாக்கு லூரியை பார்த்து பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா லிண்டாக்கு இங்க இருந்து தப்பிச்சு போறது இல்ல பிளான். லிண்டாக்கு எப்படியாவது பிரஸ்டனோட திமிர அடக்கி அவனை ஒரு நல்ல மனுஷனா மாத்தணும்ன்றதுதான். அந்த வேலை இன்னும் முடியல. அதுக்குள்ளால இவங்க காப்பாத்தி அவனை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா இவ்வளவு தூரம் பண்ணதெல்லாம் வீணா போயிடும் லிண்டாவுக்கு. இப்ப லிண்டா பிரஸ்டனை காமிக்கிறேன்னு சொல்லி லூரியும் அந்த போட்மேனையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. ஆனா பிரஸ்டன் இருக்கிற இடத்துக்கு போகாம போட்மேனையும் லூரியும் அந்த பெரிய மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறா லிண்டா. அங்க போகும்போது திடீர்னு கால் தடுக்கி, எப்படி போன சீன்ல லிண்டா கீழே விழறதுக்காக தடுக்கி விழுவாளோ அதே மாதிரி லூரி விழுந்துடுறா. போட்மேன் ஓடி போய் லைராவை பிடிப்பாரு, ஆனா அவரால் பிடிக்க முடியாது. லிண்டா அவங்கள காப்பாத்தாம அப்படியே ஒதுங்கிடுவா. இங்க இருந்து தான் படத்தோட ட்விஸ்டே ஆரம்பிக்கும். வந்த 2 பேரும் செத்து போயிடுறாங்க மலையில இருந்து விழுந்து. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இப்ப லிண்டா மட்டும் தனியா பிரஸ்டன் இருக்கிற இடத்துக்கு வரா. வந்துட்டு பிரஸ்டன் கிட்ட எதுவுமே பேசல, சோகமா போய் தனியா உட்காந்துக்கிறா. லைரா வந்த விஷயம்லாம் பிரஸ்டனுக்கு எதுவுமே தெரியாது. லிண்டா வந்து சோகமா படுத்துட்டு இருக்கிறத பார்த்த பிரஸ்டன் லிண்டா கிட்ட வந்து, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பான். அதுக்கு லிண்டா, எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப அப்படியே நைட் ஆகுது. நைட்டு லிண்டா லிண்டான்னு அழுகிற சவுண்டு கேக்குது. லிண்டா ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு எங்க இருந்து சவுண்டு வருதுன்னு நோக்கி பீச் பக்கமா நடந்து போறா. பார்த்தா கடல்ல இருந்து பிரஸ்டன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு லைரா லிண்டான்னு அழுதுகிட்டே வரா. இதை பார்த்தோன்னா லிண்டாக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. அந்த லைரா லிண்டாவை பார்த்துக்கிட்டே, நீ எதுக்காக எங்களை கொல்ல பார்த்த, நீ ஏன் அப்படி பண்ண, நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கிட்ட வருவா லைரா. லைரா பிரஸ்டன் கிட்ட, நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன், நீ எங்களை கொலை பண்ண முயற்சி பண்ண, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறா லைரா. லிண்டா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க, நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவ கையில இருந்த தீப்பந்தத்தை ஓங்கி அடிக்கிற லைராவை. ஆனா லைரா உண்மையா வரல, லிண்டாவோட குற்ற உணர்ச்சினால அவளுக்கு அப்படி தோணுது. திடீர்னு தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சு எந்திரிச்சுக்கிறா. என்னன்னா அவ கண்டதெல்லாம் கனவு. லிண்டாவுக்கு நிம்மதியே போச்சு. சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப மறுநாள் பிரஸ்டன் மட்டும் தனியா வேட்டையாடலாம்னு சொல்லி காட்டுக்குள்ள போறான். அவன் ஈட்டி எடுத்துட்டு போகும்போது அங்க ஒரு பன்னி ஏதோ நக்கிக்கிட்டு இருக்கும். பிரஸ்டனோட சவுண்டை கேட்டு அந்த பன்னி ஓடிரும். பிரஸ்டன் ஓடி போய் கிட்ட பார்த்தா அது ஒரு மனுஷ கை. அந்த கையில பிரஸ்டன் அவன் கட்டிக்க போற பொண்ணுக்கு போட்ட மோதிரம் இருக்கும். அதை பார்த்தனா அவனுக்கு புரிஞ்சிடும் அது லைரா தான்ட்டு. பயங்கரமா கதறி அழுகிறான். பிரஸ்டனால ஆத்திரத்தை கட்டுப்படுத்தவே முடியல. அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. கத்திக்கிட்டே லிண்டாவை நோக்கி ஓடுறான். பிரஸ்டன் நேரா லிண்டா கிட்ட வந்து, நீ ஏன் லைராவை கொலை பண்ணன்னு சொல்லி கேட்பான். லிண்டா, நான் யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்லுவா. அப்ப பிரஸ்டன் மோதிரத்தை காமிப்பான். பிரஸ்டன், நான் எதுவுமே பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்ட், லைராவே தான் கீழே விழுந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லுவா லிண்டா. அப்ப ஏன் நீ அதை என்கிட்ட சொல்லல, லைரா வந்ததையும் அவ இறந்ததையும் ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு சொல்லி கேட்பான் பிரஸ்டன். நான் நடந்ததெல்லாம் சொன்னா நீ நம்ப மாட்ட பிரஸ்டன் அப்படின்னு சொல்லுவா. ஆமா, இனிமேலும் நான் உன்னை நம்ப தயாரா இல்லைன்னு சொல்லுவான் பிரஸ்டன். பிரஸ்டன் ஆத்திரம் தாங்க முடியாம உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி லிண்டாவை துரத்துக்கிட்டே ஓடுறான். லிண்டாக்கும் பிரஸ்டனுக்கும் காட்டுக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. 2 பேருக்கும் பயங்கரமான காயமும் படுது. முந்தின சீன்ல லிண்டா ஒரு மலையை காமிச்சு அந்த பக்கம் போக கூடாது ஆபத்துன்னு சொல்லுவாள்ல, அந்த மலையை நோக்கி ஓடுறா இப்ப லிண்டா. பிரஸ்டனும் அவளையே துரத்திக்கிட்டு ஓடுறான். போய் பார்த்தா அங்க அழகான ஒரு சூப்பர் பில்டிங் இருக்கும். பிரஸ்டனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப யாரும் இங்க மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கணும்னு நம்பி வேகமா அந்த பில்டிங்குள்ள ஓடி போய் ஹெல்ப் கேட்கறான். ஆனா அந்த பில்டிங்ல யாருமே இல்ல. இந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கும். அந்த கண்ட்ரோல் ரூம்ல போய் லிண்டா ஒளிஞ்சுக்கிறா. வீடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கும். பிரஸ்டன் அந்த வீட்டுக்குள்ள வரதெல்லாம் அவ பார்த்து பிரஸ்டன் கிட்ட பேசுறா. பிரஸ்டன் சிசிடிவி மூலியமா தான் லிண்டா தன்னை பாக்குறான்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிசிடிவி கேமராவை அடிச்சு உடைக்கிறான். பிரஸ்டன் எப்படி அந்த வீட்டுக்குள்ள லிண்டாவை தேடி கண்டுபிடிச்சிடறான். 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. கடைசியில லிண்டா கையில ஒரு துப்பாக்கி இருக்கும். அதை பிரஸ்டனை நோக்கி நீட்டிட்டு மிரட்டுவா. இப்போ நீ என்கிட்ட தோத்துட்ட, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவா லிண்டா. பிரஸ்டன், ஆமா நான் தோத்துட்டேன், எப்பவுமே நீ தான் ஜெயிப்ப, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழுகிறான். நான் எதிர்பார்க்காத நேரத்துல பிரஸ்டன் பாஞ்சு லிண்டாவை பிடிச்சி லிண்டா கையில இருக்கிற துப்பாக்கி புடுங்கிடுவான். இப்ப லிண்டாவை சுடலான்ட்டு ட்ரிகர் அழுத்துவான். துப்பாக்கில குண்டு இருக்காது. லிண்டா உடனே வேகமா பக்கத்துல இருக்கிற கோல்ஃப் மாட்டை எடுத்து பிரஸ்டனோட மண்டையில அடிச்சிடறா. பிரஸ்டனுக்கு என்ன ஆச்சுன்னு காமிக்கல. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப லிண்டா பார்த்தா கோல்ஃப் மைதானத்துல கோல்ஃப் விளையாடிட்டு இருக்கா. நிறைய செய்தியாளர்கள்லாம் வந்து அவளை பேட்டி எடுக்கிறாங்க. இப்ப பேட்டி எடுக்கிறவங்களா லிண்டா கிட்ட, அத்தனை பேர் போன பிளைன்ல நீங்க மட்டும் எப்படி தனியா உயிர் பழச்சி அத்தனை நாள் அந்த தீவுல தனியா வாழ்ந்தீங்கன்னு சொல்லி கேட்பாங்க.
லெண்டா ஒண்ணுமே நடக்காத மாதிரி அது கடவுள் அருள் தான், நான் மட்டும் எப்படியோ பொழைச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. செய்தியாளர்கள் அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நான் என்னோட சொந்த கதையை புக்கா எழுத போறேன். அந்த புக்கோட மூல கருத்து என்னன்னா, உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னு லெண்டா சொல்லுவாங்க. இங்க அப்படியே படம் முடியுது. இப்ப சொல்லுங்க, இந்த படத்துல யார் வில்லன், யார் ஹீரோ, யார் அப்பாவி, யார் பாவி? பிரஸ்டனுக்கு லெண்டா கொடுத்த தண்டனை சரியா இல்ல லெண்டா செஞ்சது தப்பா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு தரமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி.